ஓகே. சி நம்ம போன வீடியோ லெக்சர்ல நம்ம என்ன ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ரிவர்சிபிள் சிஸ்டம், அதே மாரி எனக்கு ஒரு இர்ரிவர்சிபிள் சிஸ்டம் இருக்கும்போது, அதுல நம்ம எப்படி ஒரு சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ் நம்ம அப்ளை பண்ணி, நம்ம வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம். அதே மாரி வந்து சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், அது மாரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி வந்து ஒரு லாகுரான் தியரி அப்ளை பண்ணலாங்கிறது நம்ம போன ஒரு 2 லெக்சர் இதுல நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ நம்ம இப்போ இன்னைக்குள்ள லெக்சர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ரிவர்சிபிள் சிஸ்டம், அதே மாரி ஒரு டோட்டலி இர்ரிவர்சிபிள் சிஸ்டம் இருக்கும்போது, அதே மாரி ஒரு குவாசி இர்ரிவர்சிபிள் சிஸ்டம் இருக்கும்போது, எப்படி வந்து நம்ம சர்ஃபேஸ் கவரேஜ் என்னங்கிறது கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்ஃபேஸ் கவரேஜ்னா நம்ம என்னங்கிறது பார்ப்போம். எனக்கு வந்து ஒரு கிளாசி கார்பன் எலக்ட்ரோடு இருக்கு. அதுல எனக்கு வந்து நான் என்ன பண்றேன், நான் வந்து கரண்ட்ட நான் வந்து ஸ்கேன் ரேட்டுக்கு நான் ஒரு லீனியரா நேச்சுரலா நான் கொண்டு போறேன் அப்படின்னா, எனக்கு வந்து சர்ஃபேஸ்ல எனக்கு வந்து திக்னஸே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்காது. புரியுதா? எனக்கு டிஃப்யூஷன் நடக்காது. அதே மாரி எனக்கு ஒரு டிஃப்யூஷன் லேயர்ன்னு எனக்கு ஒரு திக்னஸ் இருக்காது. ஓகே. ஸோ அந்த நேரத்துல நான் ஒரு அனலைட்டோ இல்ல எனக்கு வந்து எலக்ட்ரோ ஆக்டிவ் ஸ்பீஷிஸ் எனக்கு என்ன எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல எனக்கு அப்சர்வ் ஆயிருக்கோ, அதனால தான் எனக்கு வந்து பீக் வரும். ஓகே. சோ அதனாலதான் நான் இங்க என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, டிப்பிக்கலி இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ்ல எனக்கு ஒரு ஆக்சிடேஷன் இல்ல ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா, அது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் அட்சார்ப் பிளஸ் என் எலக்ட்ரான் கிவ்ஸ் ரெடியூஸ்டு ஸ்பீஷிஸ் அட்சார்ப். ஓகே. சோ நம்ம இப்படிதான் நம்ம டிப்பிக்கலி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ல நம்ம எழுதுவோம். ஓகே. சோ சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், எனக்கு வந்து சோ நான் வந்து வேறஸ் நம்ம வந்து ஒரு கன்வென்ஷனல் ஒரு டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்னா எனக்கு இங்க ஒரு பல்க் சொல்யூஷன் இருக்கும். இந்த இடத்துல எனக்கு வந்து என்னது ஒரு டிஃபியூஷன் லேயர் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே. சோ அந்த டிஃபியூஷன் லேயருக்குன்னு சொல்லி ஒரு திக்னஸ் இருக்கும். x is equal to 0 to x is equal to L அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே. ஆனா நம்ம எப்போ வந்து ஒரு சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ன்னு நான் மென்ஷன் பண்றேனோ, அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு பல்க்ல இருந்து எனக்கு அனலைட் எல்லாம் உள்ள டிஃபியூஷன்லாம் நடக்காது. ஓகே. சோ அதுதான் நான் இங்க என்ன மீன் பண்ணிருக்கேன். நோ டிஃபியூஷன் அண்ட் நோ டிஃபியூஷன் லேயர் திக்னஸ். அப்போ எனக்கு சர்ஃபேஸ்ல எனக்கு என்ன அப்சர்வ் ஆயிருக்கோ, அதுதான் எனக்கு ஆக்சிடேஷன்ல இன்வால்வ் ஆகும். அதே மாதிரி எனக்கு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஓகே. சோ இப்போ எனக்கு வெறும் ஆக்சிடேஷன் இல்ல எனக்கு வெறும் எனக்கு ரிடக்ஷன் மட்டும் எனக்கு இன்வால்வ் ஆகுது. அப்படி நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா, அது வந்து எனக்கு டோட்டலி இரிவர்சிபிள் சிஸ்டம்ங்கிறது அர்த்தம். ஓகே. சப்போஸ் எனக்கு வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் எனக்கு நடக்குது. ஓகே. அதே நேரத்துல எனக்கு இந்த பீக் டு பீக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் புரியுதா? அதாவது நான் எதை மீன் பண்ண வரேன். இது வந்து இபிஏ. ஓகே. இது வந்து இபிசி. இந்த இபிஏக்கும் நான் இபிசிக்கும் நான் டிஃபரன்ஸ் எடுத்தேன்னா, அது வந்து 59ல இருந்து 70 மில்லி வோல்ட்டுக்கு உள்ளால ஒரு இன்டர்வல்ல வரணும். அப்படி வந்துச்சுன்னா, நம்ம அதை என்ன சொல்வோம்? அது வந்து ரிவர்சிபிள் சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. சப்போஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பீக் வருது. அதே நேரத்துல அந்த ஸ்கேன் ரேட் நான் அப்ளை பண்ணது வந்து சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல இருக்கு. ஆனா இந்த பீக் டு பீக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 70 மில்லி வோல்ட்டோட கூட இருக்கு அப்படின்னா, அது வந்து நம்ம குவாசி ரிவர்சிபிள் சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா? சோ ஓகே. நவ் இப்போ இந்த 2 கண்டிஷன்ல நம்ம ஆக்சுவலி என்ன பார்த்தோம்? நம்மளோட ஈக்குவேஷன் வந்து இந்த ஃபார்மட்ல இருக்கும். புரியுதா? அதாவது சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல இருக்க சமயம், எனக்கு ஒரு ரிவர்சிபிள் சிஸ்டமா எனக்கு இருக்குன்னா, அப்போ இந்த கரண்ட்டுக்கும், இந்த சர்ஃபேஸ் கவரேஜுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் வந்து இதுதான் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். ஓகே. இதே மாதிரி எனக்கு குவாஸி இரிவர்சிபிளா சிஸ்டமா இருக்கு. இல்லாட்டினா எனக்கு ஒரு டோட்டலி இரிவர்சிபிள் சிஸ்டமா இருக்கு. ஓகே. சோ அந்த சமயத்துல எனக்கு அண்டர் தி சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல என்னோட கரண்ட்டுக்கும் சர்ஃபேஸ் கவரேஜுக்கும் உள்ள மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன் இது. ஓகே. சோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல ரிவர்சிபிள் சிஸ்டம் ஆரம்பிச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் சொல்றீங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன்ல அதாவது ரிவர்சிபிள் சிஸ்டமா இருக்கும்போது என்னுடைய ஃபுல் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூவோட ஈக்குவேஷன் எப்படி? அதுதான் இந்த ஈக்குவேஷன்ல கொடுத்திருக்கோம். ஓகே. சோ நமக்கு ஆல்ரெடி சொன்னேன் எனக்கு ஒரு சைக்ளிக் வோல்டாமெட்ரி இருக்கு. அந்த சைக்ளிக் வோல்டாமெட்ரியில எனக்கு ஒரு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்குது. சோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணுவோம்? நான் வந்து ஒரு பேஸ் லைனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சப்ட்ராக்ட் பண்றேன். புரியுதா? சோ இத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங்னு எடுத்துட்டு நம்ம இந்த பேஸ் லைனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ட்ராக்ட் பண்ணலாம். சோ நம்ம பேஸ் லைன் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண சமயம் நமக்கு இந்த மாதிரி என்ன வரும்? ஒரு பீக் வரும். ஓகே.
ஸோ அந்த பீக்ல அந்த சென்டர்ல என்ன விட்த் இருக்கோ அதுதான் ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு கரண்டோ நமக்கு வோல்டேஜ்ங்கிற நம்ம பேசின் சப்ராக்ட் பண்ண சமயம் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வருமா? இந்த மாதிரி ஃபார்ம் வர சமயம் நான் உங்களுக்கு என்ன ஆக்சுவலா சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து பேஸ் லைன்ல வந்து 0 வோல்ட் இருக்கணும். அதே நேரத்துல ஹையர்ல வந்து 100% இருக்கணும். இன் பிட்வீன்லங்கிறது வந்து எனக்கு எவ்வளவு இருக்கணும்? 50 கிட்ட இருக்கணும். ஓகே. சோ இந்த ஒரு கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா, இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் இந்த விட்த் தான் நம்ம ஆக்சுவலி என்னன்னு சொல்லுவோம்? ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம். ஓகே. சோ இந்த ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் எப்படி நம்ம ஆக்சுவலா ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா, டெல் இபி கமா 1/2. ஓகே. சோ இந்த டெல் இபி 1/2க்கும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, டெல் இபி கமா 1/2 ஈக்குவல் டு 3.53 RT by NF ஈக்குவல் டு 90.6 millivolt divided by N. ஓகே. சோ இதுல இப்போ நமக்கு இந்த விட்த் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 96.6 மில்லி வோல்ட் இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது அர்த்தம். ஓகே. ஓகே. சோ இதுதான் நம்ம ரிவர்சிபிள் சிஸ்டத்துல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கலாம்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சுக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து டோட்டல் இரிவர்சிபிள் சிஸ்டமாவோ இல்லாட்டி எனக்கு குவாசி ரிவர்சிபிள் சிஸ்டமாவோ இருந்துச்சுன்னா நான் எப்படி வந்து ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் கண்டுபிடிக்க முடியும்? இந்த full width of maximum is equal to 2.44 RT by alpha NAF. புரியுதா? இந்த ஆல்பா NA தான் நம்ம வந்து லாக்ராம் தியரியில இருந்து கண்டுபிடிக்கலாங்கிறது நம்ம போன 2 லெக்சர் சீரீஸ்ல நம்ம பார்த்தோம். ஓகே. சோ நம்ம அந்த ஆல்பா NA எனக்கு வேல்யூ தெரிஞ்சதுன்னா நான் என்ன கண்டுபிடிச்சுக்கலாம்? சி நம்ம யூஸ்வலா நம்ம லாஸ்ட் நம்ம லெக்சர்ல என்ன ஆக்சுவலா பார்த்தோம்? ஆல்பா என்ன எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோமா? லாஸ்ட் ஒரு 2 வீடியோ லெக்சர்ல. சோ அதுல நம்ம கண்டுபிடிக்க சமயம் நம்ம என்ன பண்ணிருந்தோம்? ஐபிக்கும் ஒரு ஸ்கேன் ரேட்டுக்கும் நம்ம ரீடிங் எடுக்க சமயம் நம்ம வந்து எதை நம்ம ஃபங்க்ஷனா வச்சிருந்தோம்? இபி வெர்சஸ் லாக் ஆஃப் ஸ்கேன் ரேட்னு நம்ம பிளாட் போட்டோம். அதே மாதிரி இபி வெர்சஸ் எல்என்ஆ ஸ்கேன் ரேட்னு பிளாட் போட்டோம். ஸோ அதுல இருந்து நம்ம லீனியாரிட்டி எடுக்கிறோம். ஸோ நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆல்பா என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். புரியுதா? நம்ம இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணாம சப்போஸ் எனக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு அதாவது நான் சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல எனக்கு டோட்டல் இரிவர்சிபிள் சிஸ்டமா இருக்கு. அந்த சமயத்துல எனக்கு வந்து நான் என்ன பண்றேன்? நான் வந்து ஒரே ஒரு ஸ்கேன் ரேட் நான் எடுத்து அதுல இருந்து என்னால ஆல்பா என்ன கண்டுபிடிக்க முடியுமான்னு கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? சோ அதுல நம்ம என்ன ஆக்சுவலி என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து இதே மாதிரிதான் நம்ம வழக்கம் மாதிரி நம்ம ஒய் ஆக்சிஸ நார்மலைஸ் பண்ணுவோம் 0 to 100. நம்ம ஒய் ஆக்சிஸ் 0 to நார்மலைஸ் ஆக்சுவலா பண்ண பிறகு இந்த சென்டர்ல 50ங்கிற இடத்துல நமக்கு என்ன விட்த் வருதோ அதுதான் ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம். புரியுதா? சோ அந்த ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம்ல இருந்து நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சிக்கலாம். சோ நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆல்பா வேல்யூ வந்து 0.5ங்கிற ஒரு அசம்ஷன் எடுப்போம். புரியுதா? சோ 5 எடுத்துட்டோம்னா நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அட் த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் என்னங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இன்னொன்னு நமக்கு எப்பவே தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். இந்த எல்லா ப்ராசஸ்லயும் நம்ம கரண்ட் வெர்சஸ் ஸ்கேன் ரேட்டுக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பிளாட் போடுவோம். ஓகேயா? சோ இந்த நம்ம வந்து ஒரு கரண்ட் வெர்சஸ் ஸ்கேன் ரேட். ஓகே. சோ இது வந்து நமக்கு ஆக்சுவலா என்ன வரும்? இது வந்து ஆக்சுவலா பொட்டன்ஷியல் கிடையாது. கரண்ட் வெர்சஸ் ஸ்கேன் ரேட். ஓகே. வோல்ட் பெர் செகண்ட். சோ நான் கரண்ட் வெர்சஸ் ஸ்கேன் ரேட்னு போட சொன்னியும் எனக்கு ஸ்லோப் வருமா? சோ அந்த ஒரு டேட்டா பாயிண்ட்ல அதாவது நான் ஸ்கேன் ரேட் வேரி பண்ண எனக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா லீனியரா இன்க்ரீஸ் ஆகும். சோ அந்த சமயத்துல நான் வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுப்போம். அந்த ஸ்லோப் வேல்யூ ஆக்சுவலா ஹையரா இருந்துச்சுன்னா எலக்ட்ராக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா அதிகம் அர்த்தம். அதே நேரத்துல சர்ஃபேஸ் கவரேஜும் அதிகம் அர்த்தம். ஏன்? நீங்க இந்த ஈக்குவேஷன் பார்த்தாலே தெரியுதா? ஐபியும் இந்த சர்ஃபேஸ் கவரேஜும் ப்ரொபோர்ஷனல். ஓகே. இதுல நீங்க நல்லா பாருங்க. இந்த ஈக்குவேஷனை ஆக்சுவலா எப்படி எழுதலாம்? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஐபி இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் எல்லா டேர்மும் ஆக்சுவலா என்னது? நான் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்டூ நான் வந்து ஸ்கேன் ரேட். இதுதான் ஸ்கேன் ரேட். ஓகே. இதுதான் கரண்ட். இப்போ இந்த ரிமைனிங் எம் வேல்யூல எதெல்லாம் நியூமரேட்டர்ல இருக்கு? ஏரியா நியூமரேட்டர்ல இருக்கு, சர்ஃபேஸ் கவரேஜ் நியூமரேட்டர்ல இருக்கு. இங்க பாருங்க ஏரியாவும் நியூமரேட்டர்ல இருக்கு, சர்ஃபேஸ் கவரேஜும் நியூமரேட்டர்ல இருக்கு. அப்போ இந்த 2 டேர்மும் நியூமரேட்டர் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, என்னோட ஸ்லோப் வேல்யூ ஆக்சுவலா கூட இருக்கு அப்படின்னா, என்னோட எலக்ட்ராக்டிவ் ஏரியாவும் கூட இருக்கு. அதே நேரத்துல எனக்கு சர்ஃபேஸ் கவரேஜும் கூட இருக்குங்கிறதா மீன். ஓகே. இப்போ நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு 2 ப்ராப்ளம் பார்க்க போறோம். அதாவது என்ன நம்ம பண்ண போறோம்? இது வந்து நம்ம ஒரு
ஒரு ரிவர்சிபிள் சிஸ்டமா இருக்கு. அதாவது எனக்கு 2 பீக் வருது, மேல ஆக்சிடேஷன் கீழே ரிடக்ஷன். இதோட பீக் டு பீக் டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 59 to 70 மில்லி வோல்ட்டா இருக்கு. அந்த சமயத்துல எனக்கு வந்து ஐபிக்கும் என்னோட ஸ்கேன் ரேட்டுக்கும் நான் என்ன பண்றேன், வேரியஸ் ரீடிங் எடுக்கிறேன். ஓகே, வேரியஸ் ரீடிங் எடுக்க சமயம் அதோட கவர்னிங் ஈக்குவேஷன் தான் இது. புரியுதா? சோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஐபி இஸ் ஈக்குவல் டு நான் ஸ்கேன் ரேட்டுங்கிறது எக்ஸ்ன்னு எடுக்கிறேன், ஐபி நான் ஒய்ன்னு எடுத்துட்டேன்னா இந்த ரிமைனிங் எல்லா வேல்யூம் தான் என். புரியுதா? சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா y is equal to mx plus cங்கிற ஒரு ஃபார்மேட்ல நம்ம ஒரு ஈக்குவேஷன் நம்ம ரெடி பண்ண போறோம். ஓகே, சோ அதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்னன்னா லீனியர், நம்ம லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, சோ இதோட ஃபார்முலா என்ன, ஸ்லோப் வேல்யூ கண்டுபிடிக்கிறது கேபிட்டல் N இன்டூ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ சம்மேஷன் ஆஃப் ஒய் டிவைடட் பை n இன்டூ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, சோ இதுல இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா பாயிண்ட் இங்க கொடுக்குறேன். புரியுதா? இது வந்து எக்ஸ்ங்கிறது நான் ஸ்கேன் ரேட்டு, தெரியுதா? எக்ஸ்ங்கிறது ஸ்கேன் ரேட்டு, ஒய்னா கரண்ட். ஓகே, சோ இதுல கரண்ட் வந்து என்ன இதுல இருக்கு, மைக்ரோ ஆம்ப்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஆனா நம்ம ஒய்ய ஆம்பியர்ல எடுக்கணும். அப்பனா நான் என்ன சார் பண்ணணும், இந்த எந்த இடத்துல எல்லாம் 2.12 இருக்கோ அது எல்லாமே நான் வந்து இன்டூ 10⁻⁻6 சொல்லி நான் மல்டிப்ளை பண்றேன். ஓகே, சோ 10⁻⁻6 சொல்லி மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலா என்ன ரீடிங்ல வந்துடும், இது ஃபுல்லாவே எனக்கு ஆம்பியரா மாறிடும். புரியுதா? சோ இது பாயிண்ட் நம்பர் 1. இப்போ நம்மளோட இதுல என்ன ஒரு அசம்ஷன் நம்ம எடுக்கிறோம்னா இந்த கொஸ்டின்ல எனக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, சோ இந்த டயக்ராம்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு அனலைட் வந்து எனக்கு ஆக்சிடேஷன் இன்வால்வ் ஆகுது, அது ஒரு எலக்ட்ரான். அதே மாதிரி நான் வந்து என்ன பண்றேன், கண்டிப்பா இது ரிவர்சிபிள் சிஸ்டம்னா இதுவும் எனக்கு எதா மாறும், ரிடக்ஷன்ல மாறி எனக்கு ஏங்கிற ஒரு ஃபார்முக்கு மாறும். புரியுதா? ஆனா இந்த ப்ராப்ளம்ல நான் என்ன ஒண்ணே ஒண்ணு மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆனோடிக் கரண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணிருக்கேன். சோ இதோட மீனிங் அப்போ என்ன, எனக்கு ரிடக்ஷன் நடக்கலன்னு அர்த்தம் இல்ல. சரி, புரியுதா? அதாவது எனக்கு இந்த ரிவர்சிபிள் சிஸ்டத்துல எனக்கு மேலேயும் எனக்கு கரண்ட் வருது, கீழே எனக்கு கரண்ட் வருது. புரியுதா? அப்ப மேல வரக்கூடியதுல நம்ம என்ன சொல்றோம், அந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடக்குதுன்னு சொல்றோம். கீழே உள்ளதுல எனக்கு ரிடக்ஷன் நடக்குதுங்கிறத நான் வந்து சொல்றேன். புரியுதா? சோ இதுதான் நான் என்ன பண்ணிருக்கேன், இது ஐ, இது வந்து வோல்டேஜ். புரியுதா? இது வந்து ஐங்கிறது வந்து ஆம்பியர்ல இருக்கு, இது வந்து வோல்டேஜ் எக்ஸ் ஆக்சஸ். சோ இப்போ இந்த ப்ராப்ளம்ல நம்ம வெறும் ஆனோடிக் பீக் கரண்ட் மட்டும் தான் பாக்குறோம். புரியுதா? சோ இதுல வந்து நான் என்ன கொடுத்திருக்கேன், எலக்ட்ரோட் ஏரியா கொடுத்திருக்கேன். அதாவது இந்த எலக்ட்ரோட் இருக்கலாம், இந்த எலக்ட்ரோட்ல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா. புரியுதா? இந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து எவ்வளவு, 0.0707 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆனது 1. ஓகே, சோ இந்த ஒரு கண்டிஷன்ல நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல பண்றோம். சோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல என்னோட ஸ்கேன் ரேட் தான் எக்ஸ், அதே மாதிரி என்னோட ஒய்ங்கிறது என்னது, கரண்ட். புரியுதா? இந்த மைக்ரோ ஆம்ப்ஸ்ல இருக்கக்கூடிய கரண்ட். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த இதுதான் எக்ஸ் இதுதான் ஒய் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கணும். அதாவது என்ன மீனிங், இதுக்கு நான் வந்து முதல்ல ஸ்கொயர் எடுப்பேன். புரியுதா? அதாவது ஸ்கொயர்னா என்ன வரும், இந்த வேல்யூக்கு ஸ்கொயர் எடுத்தா எனக்கு ஒரு வேல்யூ வருமா, அதோட சம்மேஷன், இதோட மொத்த வேல்யூ எடுத்து அதோட சம்மேஷன். அதே மாதிரி எக்ஸ் ஒய், இந்த எக்ஸும் இந்த ஒய்ல இருக்கக்கூடிய வேல்யூவை நான் மல்டிப்ளை பண்ணேன், எக்ஸ் ஒய் வருமா, அதோட நான் சம்மேஷன் எடுக்கணும். அதே மாதிரி இந்த ஒய்க்கும் நான் வந்து ஸ்கொயர் எடுக்கணும். ஓகே, அப்போ எனக்கு சம்மேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர். இது மாதிரி நான் வந்து எல்லாத்துக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எடுக்கணும். புரியுதா? சோ இந்த மாதிரி உள்ள எல்லா எடுக்கிற வேல்யூ தான் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இங்க வந்து நான் வந்து இப்போ கொடுத்துருக்கேன். புரியுதா? சோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், இங்க நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளவு, 1 2 3 4 5 6. சோ n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, சோ இதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் நம்ம எவ்வளவு பார்த்திருக்கோம் அப்படின்னா 0.42 சம்மேஷன் ஆஃப் ஒய் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய். புரியுதா? சோ இதுல நம்ம எல்லாமே வந்து நம்ம இங்க வேல்யூ வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்லோப் வேல்யூ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கண்டுபிடிக்க போறோம். m இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுல வந்து m வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும், m வேல்யூ நீங்க ஆக்சுவலா பார்த்தோம்னா இதுல n-ங்கிறது 6. ஓகே, இதுல எக்ஸ் ஒய்ங்கிறது நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இதுதான் 3.894 into 10⁻⁻6. புரியுதா? சோ இது மாதிரி நான் எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு m வேல்யூ வந்து 1.067 into 10⁻⁻4 ஆம்பியர் பெர் வோல்ட் பெர் செகண்ட் சொல்லி வருது. புரியுதா? இப்போ நான் ஸ்லோப்புக்கு நான் இதுல என்ன பண்றேன், ஸ்லோப் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே,
சோ இதுல நான் தியரிட்டிக்கலி ஸ்லோப் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிதானே? சாரி, இன்டர்செப்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. பினா இன்டர்செப்ட்னு அர்த்தம். புரியுதா? சரி, இதுல நீங்க இந்த இக்குவேஷன்ல பாருங்க. இந்த இக்குவேஷன்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து நமக்கு இன்டர்செப்ட்ங்கிற ஒரு கான்செப்ட் இல்ல. பாத்தீங்களா? சிங்கிறது ஆக்சுவலா 0. புரியுதா? அதனாலதான் நம்ம இந்த இக்குவேஷன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடுத்த அசம்ஷன்ல y ஸ்கொயர் mx பிளஸ் பிங்கிறதுல இத b தான் இன்டர்செப்ட். புரியுதா? b இஸ் ஈக்குவல் டு 0. ஆனா நம்ம ஆரிஜின் ப்ரோல நம்ம லீனியர் ஃபிட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு m வேல்யூ 1.07143 into 10 to the power minus 4ன்னு வரும். வேற ஸ்லோப் வேல்யூ வந்து 6.66 minus 6.66 into 10 to the power minus 9 வரும். சோ இது எப்படி நம்ம ஆரிஜின் ப்ரோல எக்ஸ்பிளைன் பண்ணலாங்கிறது பார்ப்போம். புரியுதா? சோ நீங்க இந்த ப்ராப்ளத்தோட நீங்க எக்ஸ் ஒய் வேல்யூ பாத்தீங்கன்னா அதுதான் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். புரியுதா? சோ இதுல இந்த எக்ஸ்ங்கிறது தான் ஸ்கேன் ரேட், இதுல இந்த ஒய் தான் ஆக்சுவலி என்னது மைக்ரோ ஆம்பியர். புரியுதா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ரெண்டு இதுக்குமே நான் வந்து லீனியர் ஃபிட் வந்து நான் இப்போதைக்கு போட போறேன். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு டேட்டா பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து அனாலிசிஸ்ல போறேன், ஃபிட்டிங்ல போறேன், லீனியர் ஃபிட், ஓப்பன் டயலாக். ஓகே, ஸோ ஓப்பன் டயலாக்னு போயிட்டேன்னா இதுல நான் ஜஸ்ட் ஓகேன்னு மட்டும் கொடுத்துட்டா போதும். அதுக்கு பிறகு நான் எஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா டைரக்டா ரிப்போர்ட்டுக்கு போயிடும். புரியுதா? ஸோ இந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்லோப் வேல்யூ. புரியுதா? இது நான் என்சர்க்கிள் பண்ணிருக்கேன்ல, இதுதான் ஸ்லோப் வேல்யூ, இதுதான் இன்டர்செப்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்லோப் இன்டர்செப்ட் தான் நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம், இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த ஸ்லோப் வேல்யூ தான் நம்ம ஆரிஜின் ப்ரோல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இதுதான் நம்ம இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா? சோ இப்ப நமக்கு இந்த ரெண்டு வேல்யூ கிடைச்ச பிறகு நமக்கு ஆல்ரெடி தெரியும் நான் என்ன போட்டிருக்கேன், இந்த எம் வேல்யூ இருக்குல்ல, இந்த எம் வேல்யூ தான் இது ஃபுல்லாவுமே. புரியுதா? n ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் ஏ சர்ஃபேஸ் கவரேஜ் டிவைடட் பை 4RT. புரியுதா? சோ இந்த என்டையர் வேல்யூ தான் ஈக்குவல் டு என்னது, என்னோட ஸ்லோப் வேல்யூ. ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த என்டையர் வேல்யூ, அதாவது நான் இங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தெரியுமா, அதாவது என்னது, இந்த n ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் ஏ சர்ஃபேஸ் கவரேஜ் டிவைடட் பை 4RT ஈக்குவல் டு ஸ்லோப். புரியுதா? அப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இதுல ஏன், இதுல உங்களுக்கு புரியுதா, சர்ஃபேஸ் கவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ஏன் இந்த சார் இந்த ஃபார்முலா எழுதி இருக்காரு. நீங்க இதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த இக்குவேஷன்ல நீங்க வந்து நான் வந்து என்ன பண்றேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் எல்லாம் மல்டிப்ளை பண்றேன். m இன்டூ 4 இன்டூ ஆர்டி ஈக்குவல் டு n ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் ஏ இன்டூ சர்ஃபேஸ் கவரேஜ். புரியுதா? இதை நம்ம எப்படி எழுதலாம், சர்ஃபேஸ் கவரேஜ் நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன் அப்படின்னா 4 இன்டூ m இன்டூ ஆர்டி, ஓகே, டிவைடட் பை n ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் ஏ. புரியுதா? சோ இதுதான் நான் என்ன பண்ணிருக்கேன், நீங்க இந்த இக்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம எழுதியிருக்கோம். புரியுதா? சோ இந்த சர்ஃபேஸ் கவரேஜை நம்ம இப்படி ரிலேட் பண்ணிருக்கோம். புரியுதா? ஏன்னா நமக்கு கால்குலேட் பண்றது சர்ஃபேஸ் கவரேஜ் தான். அப்போ இந்த எம் வேல்யூ நம்ம இந்த நம்ம லீ ஸ்கொயர் மெத்தட்ல கண்டுபிடிச்ச இந்த எம் வேல்யூவை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நமக்கு ஆர் தெரியும் 8.314, டெம்பரேச்சர் வந்து 298, எஃப் ஸ்கொயர்னா 96485. என்ன பண்ணணும், அதுக்குன்னு ஹோல் ஸ்கொயர் எடுக்கணும் எஃப் ஸ்கொயர். புரியுதா? ஏரியானா 0.0707. இது நமக்கு இப்ப கிடைச்ச ஸ்லோப் வேல்யூ. இது எல்லாமே நம்ம அதே மாதிரி இது எல்லாமே நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய சர்ஃபேஸ் கவரேஜ் வேல்யூ வந்து நமக்கு எவ்வளவு வரும், 1.61 into 10⁻⁹ மோல் per சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரியுதா? அதே நேரத்துல நமக்கு இந்த ஆரிஜின் ப்ரோ கிடைச்ச இந்த ஸ்லோப் வேல்யூவை நமக்கு இந்த இக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர வேல்யூ வந்து 1.606 into 10⁻⁹ மோல் per சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரியுதா? சோ அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம், எனக்கு வந்து எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் இருக்கு, நான் அதுல வந்து நான் என்ன பண்றேன், நான் மேல கோட் பண்றேன் அப்படின்னா எனக்கு இதுக்கு மேல எனக்கு வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த டயக்ராம் பண்ணக்கூடிய இந்த ஒரு அனலைட் எல்லாம் அப்சார்ப் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதோட டோட்டல் சர்ஃபேஸ் கவரேஜ் எவ்வளவு தெரியுமா இருக்கும், அதோட எனக்கு ஆனோடிக் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய வந்து 1.606 into 10⁻⁹ மோல் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ங்கிறது அர்த்தம். புரியுதா? அப்போ நான் என்ன சொல்லிக்கலாம், என்னோட எலக்ட்ரோலைட் இன்டர்ஃபேஸ்ல எனக்கு அப்சார்ப் ஆகக்கூடிய கவரேஜ் வந்து இவ்வளவு வேல்யூங்கிறது என்னால சொல்ல முடியும். சரியா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கேஸ்ல நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம போன ப்ராப்ளம் நம்ம பார்த்தது வந்து ரிவர்சிபிள் சிஸ்டத்துக்கு. புரியுதா? இப்ப நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா ஒரு டோட்டலி இரிவர்சிபிள் சிஸ்டம் இல்ல வந்து ஒரு குவாசி ரிவர்சிபிள் சிஸ்டமா இருக்கலாம். புரியுதா? அப்ப டோட்டல் இரிவர்சிபிள் சிஸ்டம்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்,
எனக்கு ஒரே ஒரு பீக் மட்டும்தான் வரும். அது ஆக்சிடேஷனா இருக்கலாம். இல்ல எனக்கு கீழ இருக்கிற மாரி எனக்கு ஒரு ரிடக்ஷன் பீக் மட்டும் எனக்கு என்ன வரலாம். ஓகேயா? சோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா, அத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அத வந்து நம்ம ஆ என்ன சொல்லுவோம்னா, அது வந்து ஒரு டோட்டல் இரிவர்சிபிள் சிஸ்டம்னு சொல்லுவோம். குவாஸி ரிவர்சிபிள்னா நமக்கு என்ன ஆக்சுவலா வரும்? நமக்கு மேலயும், கீழயும் பீக் வரும். ஆனா, இந்த பீக் டு பீக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, நமக்கு அப்ராக்ஸிமேட்லி 70 மில்லி வோல்ட்டோட கூட வேல்யூ வரும். புரியுதா? ஆனா இந்த 2 பீக் மட்டும் இருக்கும். புரியுதா? சோ, இப்ப நம்ம இந்த ப்ராப்ளம்ல நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா, எனக்கு ஒரு குவாஸி ரிவர்சிபிள் சிஸ்டமா இருக்கலாம். இல்ல எனக்கு ஒரு டோட்டலி இரிவர்சிபிள் சிஸ்டமாவும் இருக்குமோ, என்ன ஃபார்முலா இருந்தாலும் அது கவர்ன் பண்ண ஈக்குவேஷன் இது. புரியுதா? சோ, இதுல நம்ம வந்து அ என்ன நம்ம ஒரு அசம்ப்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம வந்து வெறும் ஒரு எக்ஸ், ஒய் வேல்யூ மட்டும் தான் இதுல நான் குடுத்திருக்கேன். அந்த ஒய்ங்கிறது எதுனாலும் இருக்கலாம். இது ஆனோடா இருக்கலாம், இல்ல கேத்தோடா இருக்கலாம். ஆனா, டோட்டலி இரிவர்சிபிள் சிஸ்டம்னு சொல்றேன்னா, ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் இருக்கும். புரியுதா? ஆனா, நான் வந்து பாசிவ் ரிவர்சிபிள் சிஸ்டம்னு சொல்றேன்னா, அதுல 2மே இருக்கும். புரியுதா? ஆனோடும் இருக்கும், கேத்தோடும் இருக்கும். ஆனா, பீக் டு பீக் டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும். புரியுதா? 70 மில்லி வோல்ட்டோட கூட இருக்கும். புரியுதா? சோ, இங்க நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, வேரியஸ் ஸ்கேன் ரேட் எடுக்குறோம். ஐபிக்கும் ஸ்கேன் ரேட்டுக்கும் நம்ம வேரியிங் ஸ்கேன் ரேட் நம்ம பண்ண சமயம், அதுல இருக்கக்கூடிய ஸ்லோப் வேல்யூ தான் நமக்கு என்ன வரும்? மைக்ரோ ஆம்ப்ஸ் பெர் வோல்ட் பெர் செகண்ட்ன்னு ஒரு யூனிட் வரும். புரியுதா? அந்த ஸ்லோப் வேல்யூல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சர்ஃபேஸ் கவரேஜ்ங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். புரியுதா? சோ இதுல வந்து நமக்கு தெரியும் இந்த ஐபி ஃபாலோஸ் ஆக்சுவலி என்னது? ஒய். ஓகேயா? இந்த ஸ்கேன் ரேட் ரிசம்பிள்ஸ் ஆக்சுவலி என்னது? எக்ஸ். இந்த ரிமைனிங் எல்லா வேல்யூஸ் சேர்ந்து தான் ஆக்சுவலா என்னது? எம். புரியுதா? அதுதான் நம்ம இங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். எம்ங்கிறதுனா ஸ்லோப். சோ இதுல இருந்து நம்ம சர்ஃபேஸ் கவரேஜ் எப்படி தனியா கண்டுபிடிக்கலாம்? அப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எம் இன்டு 2.718 இன்டு ஆர்டி ஈக்குவல் டு என் ஆல்பா என்ஏ எஃப் ஸ்கொயர் ஏ. ஓகே. சோ இதுல நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சர்ஃபேஸ் கவரேஜ் இருக்கு தெரியுமா? அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன்? இந்த இந்த டெர்மும் இதுவும் நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இங்க வரும். இந்த என் ஆல்பா என்ஏ எஃப் ஸ்கொயர் ஏ இந்த இடத்துல சர்ஃபேஸ் கவரேஜ்னு வருமா? சோ இந்த சர்ஃபேஸ் கவரேஜ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆக்சுவலா மூவ் பண்ண சமயம் சர்ஃபேஸ் கவரேஜ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? எம் இன்டு 2.718 ஆர்டி டிவைடட் பை என் ஆல்பா என்ஏ எஃப் ஸ்கொயர் ஏ. ஓகே. சோ இப்படிதான் ஈக்குவேஷன் வரும். இந்த ஈக்குவேஷன் தான் நான் இங்க வந்து கீழ குடுத்திருக்கேன். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன வச்சு எப்படி சர்ஃபேஸ் கவரேஜ் கண்டுபிடிக்கலாம்ங்கறத பார்ப்போம். புரியுதா? சோ இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஆல்பா என்னங்கிறது நான் இங்கே டைரக்ட்டா வேல்யூ குடுத்திருக்கேன். சோ இதுல எனக்கு நம்ம என்ன ஒரு அசம்ப்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் புரியுதா? எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரோட் இருக்கு. அந்த எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல ஏங்கிற ஒரு அனலைட் வந்து ஏ பிளஸ் பிளஸ் எலக்ட்ரானா மாறுது. புரியுதா? சோ இதுல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் தி ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பும் ஒண்ணு தான். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்வால்வ் இன் தி டோட்டல் ஆக்சிடேஷன் ரிடக்ஷனும் ஒண்ணுதான். புரியுதா? இந்த ஆல்பாங்கிறது நான் வந்து ஆல்ரெடி இந்த லெக்சர் 10 அண்ட் 11ல கவர் பண்ணியிருக்கேன். எப்படி ஆல்பா வேல்யூ கண்டுபிடிக்கலாங்கிறது, லாக்ரான் தியரில இருந்து எப்படி எஸ்டிமேட் பண்ணலாங்கிறது நீங்க பாருங்க. இதுல ஏங்கிறது என்னன்னா, இந்த எலக்ட்ரோட் சர்ஃபேஸோட ஜாமெட்ரி ஏரியா. ஓகே. சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே. சோ இது வந்து நான் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல நான் பண்றேன் அப்படின்னா, அது 298 கெல்வின். ஓகே. சோ இப்போ நான் வந்து ஒரு XY டேட்டா குடுத்திருக்கேன். சோ இதுல இந்த ஒய்ங்கிறது வந்து மைக்ரோ ஆம்ப்ஸ். சோ அதனால என்ன பண்றேன்? இதுல எந்தெந்த இடத்துல மைக்ரோ ஆம்ப்ஸ்ன்னு போட்டிருக்கேனோ, அது எல்லாமே இன்டு 10⁻⁻6ன்னு சொல்லி நான் மல்டிப்ளை பண்றேன். இதுல எக்ஸ்ங்கிறது என்னன்னா ஸ்கேன் ரேட். புரியுதா? சோ இப்ப நான் என்ன பண்றேன்? நான் வந்து வழக்கமா நமக்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். நான் வந்து ஆல்ரெடி இந்த லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்ல நமக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம அதுல வந்து என்ன ஆக்சுவலா பார்த்திருந்தோம்? நீங்க அ அதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஸ்லோப் வேல்யூ இஸ் ஈக்குவல் டூ இந்த ஃபார்முலாலாம் நம்ம ஆக்சுவலா யூஸ் பண்ணுவோம். புரியுதா? அதாவது என்ன மீனிங் அப்டின்னா, இந்த ஸ்லோப் வேல்யூவோட ஈக்குவேஷன்ங்கிறது தான் நம்ம போன ப்ராப்ளத்துல நம்ம ஆக்சுவலா பார்த்தோம். புரியுதா? அதாவது m வேல்யூ இஸ் ஈக்குவல் டூ n இன்டு சம்மேஷன் ஆஃப் xy மைனஸ் சம்மேஷன் ஆஃப் x இன்டு சம்மேஷன் ஆஃப் y டிவைடட் பை n இன்டு சம்மேஷன் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் ஹோல் தி சம்மேஷன் ஆஃப் x தி ஹோல் ஸ்கொயர். புரியுதா? சோ இதே தான் நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கும் நம்ம இப்போ அப்ளை பண்ண போறோம். புரியுதா? சோ என்னோட எல்லா வேல்யூஸ் எல்லாம் நான் கால்குலேட் பண்ணிட்டேன். அதாவது இது x, இது y. புரியுதா? சோ நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வேல்யூ தான் நமக்கு எக்ஸ். ஓகேயா? இந்த வேல்யூ தான் நமக்கு ஒய்.
இப்போ எண்ணுங்கிறது எவ்வளவு? 1 2 3 4 5 6. புரியுதா? சோ இதுதான் எண். புரியுதா? என் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 6. இதுல இந்த 3.50ங்கிறது என்னது? சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய். இதுல 0.42னா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ். இது வந்து சம்மேஷன் ஆஃப் ஒய். இத டினாமினேட்டர்ல நான் 0.042ன்னு போட்டிருக்கேன்ல, அது வந்து சம்மேஷன் ஆஃப் எக்ஸ். புரியுதா? சோ இந்த ஃபார்முலா வச்சு நீங்க ஆக்சுவலா அப்ளை பண்ணீங்கன்னா, நமக்கு வந்து என்ன வந்துரும்? எம் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். புரியுதா? சோ இந்த எம் வேல்யூ நமக்கு கிடைச்சத, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஜஸ்ட் வந்து நம்ம ஆரிஜின் ப்ரோல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். புரியுதா? ஆரிஜின் ப்ரோல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க சமயம், நமக்கு இந்த வேல்யூ வருதா? இல்ல வேற ஏதாவது வேல்யூ வருதான்னு பார்ப்போம். புரியுதா? சோ இந்த ஈக்குவேஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வெறும் ஸ்லோப் மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. இன்டர்செப்ட் கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா, நீங்க இந்த தியரிட்டிக்கலா இந்த ஈக்குவேஷனை நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன தெரியும்? இது வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? இட் ரிசெம்பிள்ஸ் y இஸ் ஈக்குவல் டு mx. அப்படிதானே? இது வந்து y. இதுல எக்ஸ்ங்கிறது எது? ஸ்கேன் ரேட்டு. இந்த ரிமைனிங் வேல்யூ எல்லாம் m. இதுல இன்டர்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. இன்டர்செப்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. புரியுதா? சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்துல நம்ம இன்டர்செப்ட்ங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கால்குலேட் பண்ண மாட்டோம். பட் ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம ஆரிஜின் ப்ரோல இன்டர்செப்ட் கால்குலேட் பண்ண என்ன வருதுங்கிறத இங்க கொடுத்துருக்கேன். புரியுதா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆரிஜின்ல இந்த ஸ்லோப் வேல்யூ நம்மளால இங்க கால்குலேட் பண்ண முடியுமாங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். புரியுதா? சோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த டோட்டல் இரிவர்சிபிள் சிஸ்டத்துக்கு இந்த ஸ்கேன் ரேட்டும் இந்த பீக் கரண்ட்டும் நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன வேல்யூ இங்க பார்த்தோமோ அதுதான் இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த இதுல நான் வந்து இப்போ XY நான் வந்து எடுத்திருக்கேன். புரியுதா? சோ இப்போ நான் as usual நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அனாலிசிஸ்ல போறேன். நம்ம ஆல்ரெடி லீனியர் ஃபிட் போட்டிருந்தோம்னா நம்ம லீனியர் ஃபிட் லாஸ்ட் யூஸ்னே எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துக்கிட்டு நான் ஓகேன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, இதுல எஸ்ல போயிட்டு நான் ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். இதுல போயிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? ஸ்லோப் வேல்யூ வருது, இன்டர்செப்ட் வேல்யூ வருது. புரியுதா? சோ இதுல எது ஸ்லோப்? இந்த வேல்யூ தான் ஸ்லோப். இந்த வேல்யூ நான் வந்து இப்ப நான் என்சர்க்கிள் பண்ணிருக்கேன் தெரியுமா? இதுதான் இன்டர்செப்ட். புரியுதா? சோ இதே வேல்யூ நீங்க இங்க பாருங்க, தெரியுதா? 9.62. இங்கே எனக்கு 9.62 into 10⁻⁵ வருது. ஓகேயா? சோ இப்போ நான் as usual நான் சொன்ன மாதிரி நமக்கு இந்த ஈக்குவேஷன் தெரியும். சர்ஃபேஸ் கவரேஜ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இது எம்னா ஸ்லோப். புரியுதா? சோ இப்போ என்ன பண்றோம்? இந்த என்ன, ஆல்பா என்ன, நமக்கு இங்க ஆல்ரெடி இந்த வேல்யூ எல்லாம் தெரியும். அப்படிதானே? என்ன, ஆல்பா என்ன, ஏ தெரியும், டி தெரியும். அதே மாதிரி இது எஃப்னா 96485. புரியுதா? சோ நல்லா தெரிஞ்சுங்க. இதுல எஃப்னா நமக்கு தெரியும் 96485. இதுல டீனா 298 கெல்வின். ஏரியானா 0.0707. இதுல நமக்கு ஆல்பா வந்து 0.5 எடுத்திருக்கோம். என்னா 1, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்னா 1. புரியுதா? ரேட்னா ரேட் கான்ஸ்டன்ட்னா 8.314. இதுல ஸ்லோப் வேல்யூ நம்ம ஆல்ரெடி வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்கோம்? இதுல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஆரிஜின் ப்ரோல இருந்து எஸ்டிமேட் பண்ணக்கூடிய வேல்யூ. ஓகே. சோ இதெல்லாம் நான் சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வந்து கிட்டத்தட்ட 1.968 into 10⁻⁹ மோல் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ங்கிறது அர்த்தம். ஓகே. சோ அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? எனக்கு எலக்ட்ரோடு இருக்கு அப்படின்னா அந்த எலக்ட்ரோடோட ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியால எனக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் இருக்கு? 1.768 into 10⁻⁹ மோல் ஆஃப் அனலைட் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குங்கிறது அர்த்தம். சரியா? இதுதான் நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்மளால இன்ஃபர் பண்ண முடியும். ஓகேயா? சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஆக்சுவலி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிபிக்கலி நம்ம ஒரு சர்ஃபேஸ் கவரேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட ரேஞ்சஸ் எல்லாம் என்ன வேல்யூ கிட்ட இருக்கும்? மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 10⁻⁻8ல இருந்து ஒரு 10⁻⁻12 ரேஞ்சுக்குள்ளால இருக்கும். புரியுதா? சோ 10⁻⁻12 டு -11னா நம்ம ஒரு லோ கவரேஜ்னு சொல்லுவோம். -9 கிட்ட இருக்குன்னா மாடரேட். -8 கிட்ட இருந்துச்சுன்னா வெரி ஹை சர்ஃபேஸ் கவரேஜ் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? சோ இத வச்சு நம்ம ஆக்சுவலி என்ன சொல்லலாம்? என்னோட எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்க்கு மேல எவ்வளவு லேயர் எனக்கு அப்சார்ப் ஆயிருக்குன்னு சொல்லிக்கலாம். அதாவது எனக்கு மோனோ லேயராவும் இருக்கலாம், மல்டி லேயராவும் இருக்கலாம். புரியுதா? ஆனா அது வந்து எவ்வளவு மோல் வந்து ஒரு பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குங்கிறது இந்த ஃபார்முலா வச்சு நம்மளால எஸ்டிமேட் பண்ண முடியும். ஓகே. சோ இதுல நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். எனக்கு 10⁻⁻8 எனக்கு எப்போ வந்து இதோட வந்து எனக்கு கூட போகும் அப்படின்னா, இங்க குடுத்திருக்காங்க தெரியுமா? எனக்கு வந்து ஒரு பாலிமர் ஃபிலிம் இதுல போரஸ்லி ஸ்ட்ரக்சர் வித் லார்ஜ் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா. இப்ப நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. எனக்கு வந்து எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல வந்து ரொம்ப போரசிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து இங்கேயும் எனக்கு அப்சார்ப் ஆகும், இங்கேயும் அப்சார்ப் ஆகும். புரியுதா? அப்ப எனக்கு நெறைய லேயர் அப்சார்ப் ஆகும் சமயம் உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து ஜாஸ்தியா வரும்.
ஓகே. ஸோ திக்னஸ் ஜாஸ்தியா வரும், உங்களுக்கு நிறைய அப்சார்ப் ஆறதுனால உங்களுக்கு சர்ஃபேஸ் கவரேஜ் வந்து 10⁻⁸ கூட வரைக்கும் போகலாம். புரியுதா? ஸோ இது எஸ்பெஷலி உங்களுக்கு எங்க நடக்கும்னா இந்த போரஸ் நானோ ஸ்ட்ரக்சர்ட் எலக்ட்ரோட். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எதை பத்தி ஆக்சுவலா பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலா, அதாவது ரிவர்சிபிள் சிஸ்டத்திலையும் டோட்டலி ரிவர்சிபிள் சிஸ்டத்திலையும் நம்ம இந்த ஃபாரடே கான்ஸ்டன்ட், இந்த கேஸ் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர், எலக்ட்ரோட் ஏரியா, ஸ்கேன் ரேட், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ங்கிறது நம்ம இது மாதிரி ஒரு காமன் அசம்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். புரியுதா? சோ இந்த அசம்ஷன்ல நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தது எல்லாமே நம்ம எப்படி ஒரு கேஸ்ல பார்த்தோம். நான் வேரியஸ் ஸ்கேன் ரேட் ரன் பண்ண சமயம் எனக்கு வந்து வேரிங் கரண்ட் எனக்கு வருது. புரியுதா? சோ அதை வச்சு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்றோம், சர்ஃபேஸ் கவரேஜ் கால்குலேட் பண்றோம். புரியுதா? ஆனா நம்ம இப்ப எளிமை பார்க்க போற ப்ராப்ளம் என்னன்னா, நான் வந்து டிஃபரன்ஸ் ஸ்கேன் ரேட் நான் ரன் பண்ணல. ஆனா எனக்கு வந்து எது ஐபியும் நான் வந்து ஸ்கேன் ரேட் நான் வச்சு நான் வந்து ஒரு பிளாட் போடுறேன்னா எனக்கு கரண்ட் வந்து லீனியரா தான் வருது. புரியுதா? இதுல நான் ஏதோ ஒரே ஒரு ஸ்கேன் ரேட்டை மட்டும் நான் வந்து என்னது நான் ரன் பண்ணி இதுல இருந்து சர்ஃபேஸ் கவரேஜ் கண்டுபிடிக்க முடியுமா? ஓகே, அது வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம வந்து இந்த இதுல பார்க்க போறோம். ஏன் நம்ம இது ஃபேக்டர் நம்ம ஆக்சுவலா பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சிவி ஆஃப் டிஃபரெண்ட் மாடிஃபைட் எலக்ட்ரோட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் சும்மா ஒரு ஜிங்க் ஆக்சைடு ஸ்லாஷ் ஜிசி எலக்ட்ரோட், இன்னொன்னு வந்து என்னது ஜிங்க் ஆக்சைடு ஸ்லாஷ் ஜிசிஇ, இந்த ஜிங்க் ஆக்சைடு கூட நான் கைட்டோசன் சொல்லி ஆட் பண்றேன்னு வச்சுக்கோமே. சோ இந்த மாதிரி நம்ம எஃபெக்ட் ஆஃப் மாடிஃபைட் எலக்ட்ரோட் பண்றோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம ஒரே ஒரு ஸ்கேன் ரேட்ல வச்சுதான் நம்ம கம்பேர் பண்ணணும். புரியுதா? சோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இது வந்து ஐபி வெர்சஸ் ஸ்கேன் ரேட்டுக்கு லீனியரா இருக்கு அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஸ்கேன் ரேட்டுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்? இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். ஓகே, ப்ரொவைடட் தட் அது ரிவர்சிபிள் சிஸ்டமா இருக்கும். புரியுதா? ரிவர்சிபிள் சிஸ்டம்னா பீக் டு பீக் டிஃபரன்ஸ் வந்து 59 to 70 மில்லி வோல்ட் வரும். புரியுதா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கிவன் ப்ராப்ளம்ல நான் வந்து பீக் கரண்ட் கொடுத்துருக்கேன். புரியுதா? சோ பீக் கரண்ட் கொடுத்துருக்கேன். இந்த ரிமைனிங் எல்லா வேல்யூமே அஸ் அ கான்ஸ்டன்ட்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். புரியுதா? சோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நான் என்ன பண்ணுவேன், இந்த பீக் கரண்ட் இருக்குல்ல, சோ இந்த இக்குவேஷன்ல இருந்து நம்ம சர்ஃபேஸ் கவரேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு என்ன வரும்? சோ இந்த இக்குவேஷன்ல இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா see IP into 4 into RT equal to n square f square area into scan rate into surface coverage. புரியுதா? சோ இப்ப ஸ்கேன் ரேட்டை நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போறேன்னா நமக்கு ஆக்சுவலா என்ன வரும்? இந்த ஐபி 4RT நியூமரேட்டர்ல வந்துடும். அதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். இந்த என்டையர் டேர்ம் வந்து டினாமினேட்டர்ல வந்துடும். புரியுதா? சோ இதை வச்சு நம்ம சர்ஃபேஸ் கவரேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம். சோ நம்ம இந்த ரிமைனிங் எல்லா வேல்யூவும் வித் இந்த கரண்ட் 10.70 into 10⁻⁻6 இது ஃபுல்லா நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் எவ்வளவு வருது? 1.61 into 10⁻⁹ மோல் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ங்கிறது வருது. புரியுதா? சோ இது வந்து ஒன்லி ஃபார் அ ரிவர்சிபிள் சிஸ்டம். புரியுதா? ரிவர்சிபிள் சிஸ்டத்துல நான் நிறைய ஸ்டாண்டர்ட் கன்சிடர் பண்ணல, ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் தான் கன்சிடர் பண்றேன். சோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல எனக்கு சர்ஃபேஸ் கவரேஜ் எவ்வளவு வருதுங்கிறத இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் ஒரு கேஸ்ல டோட்டல் இரிவர்சிபிள் சிஸ்டமோ இல்லாட்டி எனக்கு ஒரு குவாசி இரிவர்சிபிள் சிஸ்டமா இருக்கும்போது எனக்கு வந்து என்ன சார், நான் அதே பழைய கேஸ் ஸ்டடி தான். நான் வந்து ஒரே ஒரு ஸ்கேன் ரேட் தான் ரன் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல என்னால சர்ஃபேஸ் கவரேஜ் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். புரியுதா? பட் எகெயின் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உள்ள கண்டிஷன் என்னது? லாக் ஆஃப் ஐபி வெர்சஸ் லாக் ஆஃப் ஸ்கேன் ரேட் வந்து நமக்கு என்னவா இருக்கணும்? ஸ்லோப் வேல்யூ வந்து 1 இருக்கணும். இல்லாட்டி ஐபி வெர்சஸ் ஸ்கேன் ரேட்டுக்கு வந்து எனக்கு லீனியரா இருக்கும். ஆர் ஸ்கொயர் வந்து 1 இருக்கும். புரியுதா? சோ இந்த ரெண்டு கண்டிஷன்ல இருக்கும்போது நான் ஒரே ஒரு ஸ்கேன் ரேட்டை வச்சு சர்ஃபேஸ் கவரேஜ் கண்டுபிடிக்க முடியும்னா பண்ண முடியும். புரியுதா? பட் இந்த ஸ்கேன் ரேட் நம்ம எடுக்கிறது இந்த லீனியர் ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். புரியுதா? சோ அதுதான் நம்ம போன ப்ராப்ளம்ஸ்ல இங்க கொடுத்துருந்தேன். இந்த லீனியர் ரேஞ்சுக்குள்ள ஒரு ஸ்கேன் ரேட்டை நம்ம சூஸ் பண்ணி அதுக்கு நம்ம சர்ஃபேஸ் கவரேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? சோ இதுல இந்த ஆல்பா 0.5 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ங்கிறது நான் ஒண்ணுங்கிறது நான் வந்து வேல்யூ அசியூம் பண்ணியிருக்கேன். புரியுதா? அதே மாதிரி எனக்கு ஒரு கரண்ட் வந்திருக்கு. நான் வந்து ரன் பண்ண ஸ்கேன் ரேட் 0.1 வோல்ட் பர் செகண்ட்ல எனக்கு எது கரண்ட் வந்திருக்கு அப்படின்னா இந்த எல்லா வேல்யூவும் நம்ம இந்த இக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ வந்துடும்? சர்ஃபேஸ் கவரேஜ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1.96 into 10⁻⁹ மோல் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ங்கிறது வந்துடும். புரியுதா? சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம வந்து இந்த இக்குவேஷன் ஃபார் ரிவர்சிபிள் சிஸ்டம்
இந்த ரிவர்சிபிள் சிஸ்டம்ல இருந்து எப்படி சர்ஃபேஸ் கவரேஜ் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொண்டு போய் இது எக்வேஷன் எப்படி டிரைவ் பண்ணுங்கிறது பார்த்தோம். புரியுதா? ஆனா இந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல நான் வந்து அப்படி கொண்டு வரல. டைரக்டாவே இந்த ஃபார்முலாவை போட்டுட்டேன். புரியுதா? டைரக்டா இந்த ஃபார்முலாவை போட்டு எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு பார்த்தோம். பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ங்கிறது கிடைச்சிரும். ஓகே. சோ இந்த ஸ்டெப்புக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? ஐபி இன்டூ 2.718 இன்டூ ஆர்டி. புரியுதா? இந்த சர்ஃபேஸ் கவரேஜ் உங்களுக்கு எங்க வரும்? சர்ஃபேஸ் கவரேஜ் இருக்கும். இந்த எல்லா டேர்மும் கீழே போயிடும். புரியுதா? அப்ப நமக்கு என்ன வந்துரும்? n ஆல்பா NA F ஸ்கொயர் A இன்டூ ஸ்கேன் ரேட். புரியுதா? சோ இதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். புரியுதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வந்து என்ன ஒரு அசம்ஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஐபி வெர்சஸ் நான் என்ன பண்றேன்? நான் வந்து ஸ்கேன் ரேட் நான் ரன் பண்றேன். எனக்கு லீனியரா இருக்கு. ஓகே. சோ நம்ம போன இக்குவேஷன்ல என்ன பார்த்தோம்? நான் வந்து ஒரே ஒரு ஸ்கேன் ரேட் நான் எடுத்துக்கிட்டு என்னால சர்ஃபேஸ் கவரேஜ் கண்டுபிடிக்க முடியுமா? ஓகே. சோ கண்டுபிடிக்க முடியுங்கிறத நம்ம போன இதுல பார்த்தோம். புரியுதா? ஆனா இப்போ நான் வந்து சொல்ற கதை வந்து என்னன்னா, ஒரே ஒரு ஸ்கேன் ரேட் நான் எடுக்கிறேன். ஆனா நான் வந்து எதை நான் பண்ண போறேன்? நான் சிவில இருக்கக்கூடிய ஒரு கர்வ எடுத்து அதை நான் இன்டெகிரேட் பண்ணி அதுல இருந்து நான் வந்து கியூ வேல்யூ முதல்ல கண்டுபிடிக்க போறேன். புரியுதா? சோ இது வந்து இந்த கியூ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறது நம்ம வந்து ஒரு போன ஒன் ஆஃப் தி வீடியோ லெக்சர்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். அதுல நான் தெளிவா ஒரு சைக்ளிக் வோல்டாமெட்ரியில இருந்து என்னென்ன கீ பேராமீட்டர்ஸ் எல்லாம் எஸ்டிமேட் பண்ணலாம்ங்கிறது சொல்லியிருந்தேன். அதுல நம்ம கியூங்கிறது பார்த்தோம், ஐபிங்கிறது பார்த்தோம், இந்த ஃபுல் வித் ஆஃப் மேக்சிமாங்கிறது பார்த்தோம். ஓகே. சோ இதுல நிறைய ஃபேக்டர் சொல்லியிருப்பேன். அதுல நான் வந்து எப்படி கியூ கண்டுபிடிக்கலாங்கிறதும் சொல்லியிருப்பேன். புரியுதா? அப்போ கியூ வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மெயின் என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் லைன் சப்ட்ராக்ட் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ஒண்ணு வரும். அதுல நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் என்னதான் இருக்கும்? வோல்டேஜா இருக்கும். அப்படித்தானே? இந்த வோல்டேஜ நம்ம டைமுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஏரியா அண்டர் தி கர்வ் எடுத்துட்டோம்னா, இதுதான் கியூ வேல்யூ. புரியுதா? சோ இந்த கியூ வேல்யூ எனக்கு தெரியும் சார். அப்ப எனக்கு கியூ வேல்யூன்னு எனக்கு ஒண்ணு குடுக்க சமயம், இந்த கியூ வச்சு என்னால சர்ஃபேஸ் கவரேஜ் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியும். புரியுதா? சோ அதுதான் நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளம்ல பார்க்கிறோம். ஓகே. சோ இந்த ப்ராப்ளம்ல நான் கியூ வேல்யூ என்னங்கிறது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டாவே கொடுத்துட்டேன். புரியுதா? பட் இந்த கியூ வேல்யூ வந்து ஒரு சிவில இருந்து எப்படி எஸ்டிமேட் பண்ணலாங்கிறது நம்ம ஒன் ஆஃப் தி வீடியோ லெக்சர்ஸ்ல ஆல்ரெடி பார்த்திருக்கோம். புரியுதா? சோ இப்போ நமக்கு ஃபாரடே கான்ஸ்டன்ட் தெரியும். ஏரியா ஆஃப் எலக்ட்ரோடு வந்து நான் 0.0707 இது ஜியோமெட்ரிக் சர்ஃபேஸ் ஏரியா. புரியுதா? ஆனா நீங்க அது எலக்ட்ராக்டிவ் ஏரியானாலும் நம்ம எடுத்துக்கலாம். புரியுதா? சோ இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 1. ஓகே. சோ இந்த கண்டிஷன்ல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த ஃபார்முலால நான் இப்ப சப்ஸ்டியூட் பண்ண போறேன். சர்ஃபேஸ் கவரேஜ் Q டிவைடட் பை NFN சப்ஸ்டியூட் பண்ணேன்னா, இதுல Q வந்து என்னது 15.8 மைக்ரோ கூலம். மைக்ரோனா 10⁻⁻6. சோ அதனால இங்க நான் -6ங்கிறது மல்டிப்ளை பண்ணிருக்கேன். புரியுதா? சோ இந்த ஃபார்முலால இந்த எல்லா கிவன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, நமக்கு சர்ஃபேஸ் கவரேஜ் வந்து 2.31 into 10⁻⁹ மோல் per சென்டிமீட்டர் ஸ்கொயர்ங்கிறது வந்துரும். ஓகே. சோ இதுல நீங்க எப்பவே ஒரே ஒரு கன்ஃபியூஷன் மட்டும் வந்துடக்கூடாது. ஏன்னு எப்பவே எடுத்துட்டோம்னா, நான் வந்து ஏரியா ஆஃப் எலக்ட்ரோடு தான் நம்ம எடுக்கணுமா? அதாவது சர்ஃபேஸ் ஏரியா. புரியுதா? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எலக்ட்ரோடு தான் எடுக்கணுமா? அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய பேப்பர்ல ஆக்சுவலி இதை மென்ஷன் பண்ணுவாங்க. புரியுதா? ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்னு அப்ளை பண்ணிட்டு, அந்த 0.0707ங்கிறத எஸ்டிமேட் பண்ணி அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. இப்படி சப்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா, இந்த ஏரியா வந்து அவங்க டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஏரியா வந்து ஜியோமெட்ரிக் சர்ஃபேஸ் ஏரியா வந்து எலக்ட்ரோடுங்கிறது டிக்ளேர் பண்ணிடுவாங்க. புரியுதா? சப்போஸ் இந்த மென்ஷன் இதை வந்து மென்ஷன் பண்ணாம விட்டாங்கன்னா, நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபெரி சைனைடை வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ் மூலமா என்ன பண்ணுவாங்க? ஆப்டிமைஸ் பண்ணி அதுல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அந்த எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா தான் என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? கேபிட்டல் ஏங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. புரியுதா? சோ அந்த இடத்துல இந்த ஜியோமெட்ரிக் ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா பதிலாக எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி அதுல இருந்து சர்ஃபேஸ் கவரேஜ் எவ்வளவுங்கிறத எஸ்டிமேட் பண்ணுவாங்க. புரியுதா? சோ இந்த மெத்தட் மூலமாவும் நம்ம பண்ணிக்கலாம். சோ எய்தர் யூ கேன் யூஸ் ஜியோமெட்ரிக் சர்ஃபேஸ் ஏரியா எலக்ட்ரோட் ஆர் எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா. புரியுதா? சோ இப்ப எனக்கு சர்ஃபேஸ் கவரேஜோட வேல்யூ வந்துருச்சு. புரியுதா? சோ நம்ம ஜென்ரலாவே எப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருந்தேன். நமக்கு வேல்யூ வந்து 10⁻⁻8 கிட்ட வந்துச்சு அப்படின்னா எனக்கு சர்ஃபேஸ் கவரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கூட இருக்குங்கிறது அர்த்தம். புரியுதா? அதான் இங்க ஹைலி லோடட் சர்ஃபேஸ் கன்ஃபைன்ட் எலக்ட்ரோஆக்டிவ் தின் ஃபிலிம்னு போட்டிருக்கேன். புரியுதா? ஏன்னா நம்ம முன்னாலே ஒரு டேபிள்ல வந்து ஒரு கம்பரிஷன் டேபிள்ல போட்டிருந்தேன். இதுல பாருங்க
10⁻⁸ கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம இது என்ன மீனிங்? ஹை சர்ஃபேஸ் கவரேஜ்னு அர்த்தம். அப்படின்னா எனக்கு ஒரு மோனோ லேயருங்கிறது இல்லாம மோனோ லேயர் வந்து 10⁻⁹ கிட்ட இருந்தாதான் மோனோ லேயர். அதை தாண்டி போயிருச்சுன்னா நமக்கு மல்டி லேயர் தான் அட்சார்ப் ஆகுதுங்கிறது அர்த்தம். புரியுதா? சோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இது வந்து ஒரு மல்டி லேயர் அட்சார்ப்ஷன். அதனாலதான் நம்ம இங்க ஹை சர்ஃபேஸ் கவரேஜ்ங்கிறது நம்ம சொல்றோம். புரியுதா? சோ இப்போ நம்ம என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு முன்னால சொன்ன மாதிரி, எனக்கு வந்து நான் ஏரியா அண்டர் தி கர்வ் புரியுதா? எனக்கு ஏரியா அண்டர் தி கர்வ் வச்சு நான் இன்டகிரேட் பண்றேன் அப்படின்னா, நம்ம டிபிக்கலி சர்ஃபேஸ் கவரேஜ் இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை NFA ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகே. சப்போஸ் நான் நிறைய ஸ்கேன் ரேட் நான் எடுத்திருக்கேன். அதாவது நான் நிறைய ஸ்கேன் ரேட் நான் ரன் பண்ணி எனக்கு வந்து கரண்ட் எனக்கு வந்திருக்கு. ஓகே. அப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து லீனியர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி ஸ்லோப் வேல்யூ கண்டுபிடிச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? சர்ஃபேஸ் கவரேஜ் கண்டுபிடிப்போம். சப்போஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஸ்கேன் ரேட், அதாவது நான் ஒரே ஒரு ஸ்கேன் ரேட் மட்டும் தான் சார் எடுத்திருக்கேன். இதுல நான் வந்து என்ன பண்றேன்? எனக்கு Q வேல்யூ எனக்கு தெரியல சார். அதாவது என்னால நான் இன்டகிரேட் பண்ணல. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, அதே லாகிரான் ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வந்து இர்ரிவர்சிபிள் சிஸ்டம் அதே மாதிரி டோட்டலி இர்ரிவர்சிபிள் சிஸ்டத்துக்கு ஏத்த மாதிரி உள்ள ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம எதை கண்டுபிடிச்சுக்கலாம்? சர்ஃபேஸ் கவரேஜ கண்டுபிடிச்சுக்கலாம். புரியுதா? சோ நான் Q வேல்யூ கண்டுபிடிக்கிறேன்னா இதுதான் ஃபார்முலா. வேறஸ் நான் நிறைய ஸ்கேன் ரன் பண்றேன்னா லாகிரான்ல இருந்து ஸ்லோப் வேல்யூ எடுக்கணும். புரியுதா? ஆனா இந்த 3 மெத்தட்லயே எது வந்து ஜேர்னல்ல நிறைய ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் தி வைட்லி ப்ரிஃபர்ட் மெத்தட். ஸ்லோப் வேல்யூ எடுத்து தான் நம்ம பண்ணோம்னா தான் நமக்கு வந்து எக்ஸாக்ட்டா நமக்கு வேல்யூ கிடைக்கும். புரியுதா?